கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சிலுவையை பார்ப்பதற்காக இந்த நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். சிலுவை என்றாலே வீடுகளில் வைக்கக்கூடாது என்று சொல்லுகின்ற மனிதர்கள் உண்டு. வீட்டில் சிலுவை இருந்தால் சிலுவையை போன்ற கஷ்டங்கள் வந்துவிடும் என்று சொல்லுபவர்கள் உண்டு. எனவே முடிந்த வரையில் பாடுபட்ட சுருவத்தை வீட்டில் வைக்காமல் பார்த்து கொள்வது நலம் என்று சொல்லுபவர்களும் உண்டு. எனவே அவர்கள் பயணம் செய்கின்ற வாகனத்திலோ வாழுகின்ற இடத்திலோ முடிந்தவரை இந்த பாடுபட்ட சுருவத்தை மட்டும் வைக்காமல் வைத்து விடுவோம், வேறு எதை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு போகின்ற ஒரு சில தவறுதலான பழக்க வழக்கங்கள் நம்மிடையில் இருக்கின்றன. என்னிடமும் கேட்டார்கள், உங்களுடைய காரில் பாடுபட்ட சுருவம் எப்படி வைக்கலாம்? கிறிஸ்டோபர் வைக்கலாம் இல்லையா? சென்ட் கிறிஸ்டோபர் பயணங்களின் பாதுகாவலர், அவர் தானே காரில் வைப்பாங்க, பயணம் செய்கின்ற இடத்துல வைப்பாங்க. நீங்க எதுக்கு பாடுபட்ட சுருவம் வச்சிருக்கீங்க? நான் அவங்கள்ட்ட சொன்ன ஒரு விஷயம், இஸ்ராயேல் மக்கள் பாலைவனத்தில் நடந்து வந்தபோது கடவுளுக்கு எதிராக அவர்கள் முணுமுணுத்தார்கள். முணுமுணுத்த போது ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை அவர்களிடம் அனுப்பி கடிக்க வைக்கிறார். அப்போது அவர்கள் கடவுளை நோக்கி கூக்குரல் எழுப்புகிறார்கள், ஆண்டவரே, உம்முடைய மக்கள் மடிந்து போகிறோமே, கொள்ளிவாய் பாம்புகளை எங்களிடமிருந்து அகற்றிவிடும். அப்போது வெண்கல பாம்பை ஒன்றை செய்து ஒரு கம்பத்தில் தூக்கி நிறுத்தி, யாராவது இந்த வெண்கலை பாம்பை பார்த்தால் நச்சிக்கடியிலிருந்து தப்பித்து விடலாம் என்று சொல்லுகிறார்கள். வெண்கல பாம்பு வைக்கப்படுகிறது, பார்த்தவர்கள் எல்லாரும் குணமாகிறார்கள். நான் மேலே உயர்த்தப்படுகின்ற போது எல்லாரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன். பேயினுடைய நச்சுத்தன்மையிலிருந்து, பாவத்தினுடைய நச்சுத்தன்மையிலிருந்து யாராவது விடுபட வேண்டும் என்று நினைத்தால் சிலுவையை பாருங்கள். அதற்காகத்தான் என்னுடைய அறையில் எந்த புனிதர் படமும் இருக்காது, பாடுபட்ட சிலுவை இருக்கும் 3-4 இடத்தில். நான் பயணம் செய்கின்ற வாகனத்திலும் பாடுபட்ட சுருவம் தான் இருக்கும். ஏனென்றால் அதை நான் பார்த்தால் என் பாவங்கள் அகன்று போகும். அதை நான் பார்த்தால் நான் பேயினுடைய சோதனையிலிருந்து விடுபடுவேன். நான் அதை பார்த்தாலே போதும், புதிய மனிதனாக மாறுவேன். இதை பார்ப்பதற்காகத்தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். பார்க்க வேண்டும். எதற்காக பார்க்க வேண்டும்? நான் பார்த்து நான் புதிய மனிதனாக மாறுகிறேன். நான் பார்த்ததனால் பேயினுடைய நச்சுத்தன்மையிலிருந்து வெளிவருகிறேன், பாவத்திலிருந்து வெளிவருகிறேன், எல்லா தீமையிலிருந்தும் வெளிவருகிறேன். எனவே என்னைப் போல சிலுவையை பார்க்காமல் இருக்கின்ற எல்லாரையும் நான் இந்த இடத்திற்கு கூட்டி வருவேன். அதுதான் திருச்சபையில் பங்கேற்பு அமைப்புகள். திருச்சபையில் பங்கேற்பு அமைப்புகள் என்று இருப்பது எதற்காக? ஒரு சிலரையாவது மீட்பதற்காக. ஒரு சிலரையாவது மீட்பதற்காக நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆகிறேன். இன்று பங்கேற்பு அமைப்புகளை பற்றியும்
திருச்சபையில் இறைமக்கள் திரு அவையில் எவ்வாறு பங்கேற்கிறார்கள், திருச்சபையில் இருக்கின்ற அமைப்புகள் என்ன என்பதை ஒரு சில விஷயங்களை சொல்லுவதற்காக நான் அழைக்கப்பட்டேன். இதை ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். திருச்சபையில் பங்கேற்பு அமைப்புகளை எதற்காக கொண்டு வருகிறேன்? ஒரு சிலரையாவது மீட்பதற்காக. எல்லாரும் தூய வாழ்வுக்காக அழைக்கப்படுகிறார்கள். திருச்சங்கம் சொல்லுகிறது, எல்லாரும் தூய ஆவியால் அழைக்கப்படுகிறார்கள். எதற்காக? எல்லாரும் பணிகளை செய்வதற்காக. போதிக்கின்ற பணியையும், அருளுடையாள பணிகளையும், மேய்ப்பு பணியையும் செய்வதற்காக திரு அவையில் உள்ள எல்லாரும் அழைக்கப்படுகிறார்கள். இறைமக்கள் சமூகம் என்பதுதான் பங்கு. பங்கில் இறைமக்கள் குவிந்திருப்பதுதான் அதனுடைய அழகு. இங்கே இதை முழுமையாக செய்வதற்கு பங்கு தந்தை நின்று தன் மக்களை வழிநடத்தி அவர்களுக்கு தேவையான திறன்களை தந்து, அவர்களுக்கு தேவையான பயிற்சியை தந்து, ஒன்றாக இணைத்து போதிக்கின்ற பணியையும், அருளடையாள பணியையும், மேய்ப்பு பணியையும் தன் இறைமக்களோடு சேர்ந்து கட்டி எழுப்புவது பங்கு அவை. லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 1-3 வரை உள்ள இறைவாக்கில் பெண் சீடர்களை பார்க்கிறோம். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களிடம் உள்ளதை வைத்து கொண்டு எல்லாருக்கும் அவர்கள் பணியாற்றுகிறார்கள். இயேசுவினுடைய பணியில் தங்களையே இணைத்துக் கொள்கிறார்கள். எனவே எல்லாரும் பங்கேற்க அழைக்கப்படுகிறார்கள். அது குழந்தையிலிருந்து, பீட சிறார்களிலிருந்து, பீட சிறுமிகளிலிருந்து, இளைஞர்களிலிருந்து, படிக்கின்ற பிள்ளைகளிலிருந்து, பெண்கள், திருமணமான பெண்களிலிருந்து, குடும்பத்திலிருந்து, பெரியோர்களிலிருந்து, ஓய்வு பெற்றவர்கள் வரை எல்லாரும் இந்த திரு அவையில் பங்கேற்க அழைக்கப்படுகிறார்கள். திரு அவையினுடைய அமைப்பை பார்த்தோமேயானால் பொது சங்கம் என்று இருக்கிறது. இதுதான் 2ஆம் வத்திக்கான் பொது சங்கம் என்று சொல்வார்கள். இதை ஆயர்கள், உலகத்தில் இருக்கின்ற ஆயர்கள் எல்லாரும் கூடி வந்து இந்த திரு சங்கத்தில் புதிய புதிய மாற்றங்களை திருச்சபையில் ஏற்படுத்த அவர்கள் செய்வார்கள். அதன் பிறகு ஆயர் மாமன்றம், ஒரு குறிப்பிட்ட ஆயர்கள் அழைக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் பல்வேறு வித்தியாசமான புதுமைகளை, புதினங்களை திருச்சபையில் அறிவுறுத்த ஆயர் மாமன்றம் இருக்கிறது. நம்முடைய தேசிய அளவில் இந்திய ஆயர் பேரவை என்று இருக்கிறது. மண்டலம் அளவில் தமிழ்நாடு ஆயர் பேரவை என்று இருக்கிறது. உயர் மறை மாவட்டம், நம்முடைய உயர் மறை மாவட்டம், இதை சார்ந்த பக்கத்தில் இருக்கின்ற மறை மாவட்டம், இதற்கென்று ஒரு குழு இருக்கிறது. மறை மாவட்டத்தில் மாமன்றம் அடிக்கடி கூடும். இந்த மாமன்றம் நம்முடைய மேற்றாசனத்தில் 1844ஆம் ஆண்டு ஒரு மாமன்றம் கூடியது. இந்த மாமன்றத்தினுடைய வெளிப்பாடாக இமாக்குலேட் அருட்சகோதரிகளுடைய சபை உருவானது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாமன்றம் ஒன்றாக கூடி ஒரு சில விஷயங்களை முடிவெடுக்கிறது. இது திருச்சபையில் இருக்கின்ற அமைப்பு சார்ந்த பங்கேற்பு அமைப்புகள். மேலுமாக பங்கு சார்பாக, மேலும் மேற்றாசன சார்பாக திருச்சட்டம் 460 68 வரை குருக்கள் மாமன்றம் என்ற ஒரு குழு இருக்கிறது. நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கிறது குருக்கள் மாமன்றம், செனட் கவுன்சில் என்று சொல்வார்கள். இது குருக்களுடைய பல்வேறு ஆலோசனைகளையும்
இறைமக்களுடைய பல்வேறு ஆலோசனைகளையும் பெற்று மறை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக பணி செய்கின்ற, ஆலோசனை வழங்குகின்ற ஒரு மாமன்றம். திருச்சட்டம் 504 சொல்லுகிறது, காலேஜ் ஆஃப் கன்சல்டன்ஸ், ஆயர் கீழ் 12 பேர் அமைந்திருக்கின்ற ஒரு குழுவினர்கள். இவர்கள் ஆயருடைய வளர்ச்சிக்கும், மாமன்றத்தினுடைய, குறிப்பாக மறை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கும், மறை மாவட்டத்தினுடைய பல்வேறு முடிவுகளையும் இவர்கள் எடுப்பார்கள். திருச்சட்டம் 492 94 வரை நிதிக்குழு, மேற்றாசனத்தில் இருக்கின்ற நிதிக்குழுவை பற்றி பேசுகிறது. கண்டிப்பாக நிதிக்குழு இருக்க வேண்டும். ஆயர் இவற்றிலிருந்து ஒப்புதல் பெற்று ஒரு சில பெரிய காரியங்களை செய்வார். பெரிய பெரிய ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய அதிக பணம் தருகின்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் இந்த ஃபைனான்ஸ் கமிட்டி, நிதிக்குழு என்ற இவற்றிலிருந்து ஒப்புதல் பெறுவார். மேலுமாக 511 14 வரை மேற்றாசனத்தில் இருக்கின்ற மெய்ப்பு பணி பேரவை, இது மறைமாவட்டத்தில் மெய்ப்பு பணி சார்ந்த விஷயங்களை அனைத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்தும். இது மேற்றாசன அளவில் இருக்கின்ற அமைப்பு சார்ந்த பங்கேற்பு அமைப்புகள். பங்கு அளவில் பார்த்தோமையானால் திருச்சட்டம் 536 வாசிக்கிறோம், மெய்ப்பு பணி பேரவை, பாரிஷ் பாஸ்டரல் கவுன்சில், பங்கு பேரவை என்று சொல்லுவார்கள். இந்த பங்கு பேரவை அமைப்பு இருப்பதனுடைய அர்த்தம், பங்கினுடைய எதிர்காலம் எதை நோக்கி செல்கிறது? ஒரு சிலரையாவது மீட்க, ஆன்மாக்களை மீட்க வேண்டும் என்பதுதான் எண்ணம். அந்த எண்ணத்தில் தங்களுடைய பணிகளை செய்ய இந்த பங்கு பேரவை அமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. 537 திருச்சட்டத்திலே சொல்கிறது, பங்கு நிதிக்குழு, பங்கு, ஒவ்வொரு பங்கிலும் நிதியை ஆதாரம் செய்வதற்காகவும் அவற்றை பெருக்குவதற்காகவும் பங்கு நிதிக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. மேலுமாக துறவற சபைகளில் பார்த்தோமேயானால் திருச்சட்டம் 631 ஜெனரல் சாப்டர் என்று சொல்வார்கள். இவைகள் தங்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்க இது உருவாக்கப்படுகிறது. புரொவின்சியல் சாப்டர் என்று சொல்வார்கள். புரொவின்சியல் சம்பந்தமான விஷயங்களை அவர்கள் தேர்ந்தெடுக்க ஒருவர் வார்த்தைப்பாடு வழியாக ஒரு துறவற இல்லத்தில் தன்னையே இணைத்துக் கொள்கிறார். அவ்வாறே திருத்தொண்டர் தான் கொடுக்கின்ற வார்த்தைப்பாட்டின் வழியாக, தான் கொடுக்கின்ற பல்வேறு துறவற அமைப்புகள் வழியாய் தன்னையே மறை மாவட்டத்தில் இணைத்துக் கொள்கிறார். ஆனால் இன்றைய நிலையில் இத்தனை அமைப்புகள், பங்கு அமைப்புகளும் மறை மாவட்டத்தினுடைய அமைப்புகளும் மக்கள் பங்கேற்று ஒரு சிலரையாவது மீட்க, ஒரு சிலரையாவது இயேசுவின் சிலுவையடியில் கொண்டு வர இவைகள் அனைத்தும் செயல்படுகிறது. ஆனால் இவைகள் அனைத்தும் நடைபெறுகின்றனவா? எந்த நோக்கத்திற்காக உருவெற்றிருக்கிறதோ அதற்காக அவை நடைபெறுகிறதா என்று நாம் அவ்வப்போது ஆலோசனை செய்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8-11 வாசிக்கிறோம். இறை மக்களுக்கு ஆண்டவர் தூய ஆவியார் பல்வேறு சக்திகளை வழங்குகிறார். ஞானம் நிறைந்த சொல்வளம், அறிவு சிறந்த சொல்வளம், நம்பிக்கையை அருளுகிறார். பிணி தீர்க்கும் ஆற்றலை வழங்குகிறார். இறைவாக்குரைக்கும் ஆற்றலை வழங்குகிறார். பகுத்தறிவு ஆற்றலை வழங்குகிறார். பரவச பேச்சு சொல்லுகின்ற ஆற்றலை வழங்குகிறார். அதை விளக்குகின்ற ஆற்றலையும் வழங்குகிறார். இத்தனையும் கொடுப்பதற்காக, எதற்காக?
தன் மக்களை வழிநடத்த, தன் மக்களை சிலுவை அருகில் கொண்டு வர, ஒரு சிலரையாவது மீட்க, எல்லாருக்கும் எல்லாம் ஆவதற்காக. எனவே அன்புக்குரிய இறை மக்களே, இந்த திரு அவையில் நாம் எல்லாருமே அழைக்கப்படுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய நிலையிலிருந்து பங்கு பெறுவதற்காக அழைக்கப்படுகிறோம். பல நேரங்களில் குடும்பத்தில் நாம் அதிக நாட்கள் செலவிடுவதனாலும், குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை அதிகமாக நாம் மூழ்கியிருப்பதனாலும், குடும்பத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளை எவ்வாறு அணுக வேண்டும் என்று பல நேரங்களில் நமக்கும் பயிற்சி தேவைப்படுகிறது. இந்த அமைப்புகள் அனைத்தும் இவற்றை செய்ய அழைக்கப்படுகிறார்கள். மேலுமாக இந்த பங்கேற்பதை சிறு வயதிலிருந்து இருக்கின்ற மாணவர்களை ஒவ்வொரு பகுதியாக நாம் அவர்களை வளர்க்க வேண்டும் என்பது முக்கியமானது. பல நேரங்களில் புது நன்மைக்கு வருகின்ற மாணவர்கள் மீண்டுமாக திருமணத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் ஞானஸ்நானத்தில் குழந்தையாக வந்தவர்கள் 10 வயது ஆன பிறகு ஆண்டவரின் இல்லத்திற்கு வருகிறார்கள். இந்த 1 வயது முதல் 12 வயது வரை அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பயிற்சி எங்கே? யார் கொடுத்தது? எங்கே இருந்தார்கள்? 1 மாத புதுநன்மை பயிற்சியில் எல்லாவற்றையும் கொடுத்துவிட முடியுமா என்றால் இல்லை. 1 மாத பயிற்சி முடிந்த பிறகு அந்த மாணவன் எங்கே செல்கிறார்? மீண்டும் திருமணத்திற்கு வருகிறார். இதற்கு நடுவில் அவருக்கு தேவையான ஞான பயிற்சியை கொடுப்பவர் யார்? உடனடியாக பங்கு தந்தை பங்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனோபாவம் நம்மிடையே இருக்கிறது. இவற்றை செய்வது நாம் தான் செய்ய வேண்டும். இதற்கென்ற அமைப்புகள் நமக்கு இருக்கிறதா? ஒவ்வொரு நிலையிலும் இளையோர்களை உருவாக்க, படிக்கின்ற பிள்ளைகளை தொடுவதற்காக, அவர்களுடைய பிரச்சனைகளை அணுகுவதற்காக, இன்று படிக்கின்ற பிள்ளைகள் அவன் கல்லூரி முடிக்கின்ற வரையில் அவனுடைய அந்த வேகம் இருக்கிறதே, பல்வேறு சவால்களை சந்தித்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறான். இங்கே யார் நிற்பது? இங்கே யார் நிற்கிறார்கள்? சமூக தொடர்பு சாதனம் ஒரு பக்கம் மாணவர்களை இழுத்து செல்கிறது. ட்ரக் என்று போதைப் பொருள் இன்னொரு பக்கம் இழுத்து செல்கிறது. தனக்கென்று எதை வேண்டுமானாலும் பார்க்கவே முடியும் என்ற ஒரு மனோநிலை மாணவர்கள் மத்தியிலே மொபைல் போன் வழியாக வந்திருக்கிறது. எதையும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய திறன் மாணவனிடம் இல்லை. அறநெறியும் விசுவாசம் அற்று போகிறது. இதை பார்ப்பது யார்? இந்த மாணவனை மீட்க நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த மாணவர்களை வளப்படுத்த நமக்கென்று இருக்கின்ற அமைப்புகள் என்ன? நாம் ஒவ்வொருவரும் அதற்கு காரணம் அல்லவா? நம்முடைய பொறுப்பு ஞானஸ்தானம் பெற்றோம் அல்லவா? அதிலிருந்தே இருக்கிறதே. அப்படிப்பட்ட அமைப்புகளை, பங்கேற்பு அமைப்புகளை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோமா என்று ஆழ சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 5:13-14 வாசிக்கிறோம். பால் குடிக்கும் குழந்தை நீதி போதனையில் தேர்ச்சி பெற்றவர் அல்ல. அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம் திறனை பல நேரங்களில் நம்மை தீமையிலிருந்து விடுதலை பண்ணவும், பகுத்தறிவை பெற்றுக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு மற்றவர்களை பண்படுத்தவும் நாம் அழைக்கப்படுகிறோம். இவ்வளவு அழகாக சொல்லுகிறார். நமக்கு ஆண்டவர் முதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக? பால் குடிக்கும் குழந்தையிலிருந்து இருக்கின்ற எல்லாரையும் வளர்ப்பதற்காக அல்லவா?
நம்முடைய பொறுப்புகளை நாம் தட்டி கழிக்க முடியுமா? நம்முடைய அமைப்புகள் எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கின்றன? இதைதான் இன்றைய நாளிலே ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். மேலுமாக பங்கு அளவிலே இன்னும் பங்கேற்பு அமைப்புகள் எப்படியெல்லாம் இருக்க முடியும்? இன்று இரத்தம் பல பேருக்கு தேவைப்படுகிறது. இதற்கென்று அமைப்புகள் நம்மிடம் ஆழமாக உயிரோட்டமாக இருக்கிறதா? ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்று நம்மிடம் இருக்கின்றதா? பங்கேற்பு அமைப்புகள் சட்ட ரீதியாக ஆலோசனை கொடுக்கின்ற அமைப்புகள் இருக்கின்றனவா? பல்வேறு நிலைகளிலே மாணவர்கள் வேலை வாய்ப்புக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். கரியர் கைடன்ஸ், எங்கே வேலை கிடைக்கிறது, எங்கே வேலை இல்லை, வேலை வாங்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட திறனை மாணவன் வளர்த்துக் கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட அமைப்புகள். மேலுமாக சமுதாயத்தில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை பார்ப்பது, சமுதாயத்தில் நலம் குன்றிய மனிதர்களின் சார்பாக நிற்கின்ற மனிதர்கள், அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள். மேலுமாக இந்த அன்பிய ஒருங்கிணைப்பிலே நிதி சார்ந்த விஷயங்களை வளர்ப்பது எப்படி? ஏழையாய் இருக்கின்ற மனிதர்களை உருவாக்குவது எப்படி? இப்படி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மிடம் பல்வேறு ஆதாரங்கள், ஆற்றல்கள், திறன்கள் கடவுள் நம்மிடையே கொடுத்திருக்கிறார். நாம் நமக்கேற்ற திறமைகளோடு நமக்கேற்ற ஆற்றலோடு தூய ஆவியார் இன்றும் பேச நம்மை கூப்பிடுகிறார், இன்றும் பங்கேற்க நம்மை கூப்பிடுகிறார். இந்த மனநிலை இன்றும் என்னை கடவுள் அழைக்கிறார். என் பங்கில், என் ஊரில், என் மக்களிடத்தில், என் பகுதி மக்களிடத்தில் நான் ஒரு சிலரையாவது மீட்க, ஒரு சிலரையாவது இயேசுவின் சிலுவை அறையில் கொண்டு வர, எல்லா நிலைகளிலும் அவர்களை உருவாக்க நான் தனிப்பட்ட முறையில் என்ன செய்கிறேன்? தனிப்பட்ட முறையில் எப்படிப்பட்ட அமைப்புகளை உருவாக்குகிறோம்? ஏதோ எங்களுடைய நல்ல நினைவுகளுக்காக, என்னுடைய ஈகோவுக்காக, நான் முன்னாக வந்து நிற்க வேண்டும் என்பதற்காக, அல்லது என்னுடைய பெயர் முன்னால் வந்து நிற்க வேண்டும் என்பதற்காக, அல்லது நான் உயர்ந்தவனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, இப்படி அல்ல. என்னுடைய செயலால், என்னுடைய சிந்தனையினால், என்னுடைய திறனினால் யாராவது ஒருவர் தேவையில் இருக்கின்ற மனிதன் பிழைத்துக் கொள்ள முடியுமா? இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பங்கேற்பு அமைப்புகள். இதையெல்லாம் ஆலோசனை செய்து பார்ப்போம். இயேசுவின் சிலுவை அருகில் நாம் அனைவரையும் கொண்டு வருவோம். கொண்டு வந்து அந்த சிலுவையை உற்று நோக்குவோம். உலகத்தில் இருக்கின்ற எல்லா நச்சுக்கடியிலிருந்தும் அந்த மனிதன் மீட்கப்படுவாராக. ஆமென்.